வெல்கம் பேக் டு டெக் இன்ஜினியர். நான் உங்கள் சிவா. தகுதி தேர்வுக்கான சிலபஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 6ஆம் வகுப்பு இலக்கணம். எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் நம்ம எழுத போனாலும் நமக்கு இப்போ தமிழ் அப்படிங்கிறது கட்டாய மொழியாக மாற்றிருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 6ஆம் வகுப்பில் இலக்கணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி, தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5 டைப் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து இலக்கணம். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சொல் இலக்கணம். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பொருள் இலக்கணம். பொருள் இலக்கணம். ஃபோர்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னா யாப்பு இலக்கணம். ஐந்தாவது ஒன்று என்ன அப்படின்னா அணி இலக்கணம். அணி இலக்கணம். இப்போ தமிழ் மொழியின் இலக்கணம் அப்படிங்கிறது எத்தனை வகை உடையது? 5 வகை உடையது. அந்த 5 என்னென்ன அப்படின்னா எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். சரிங்களா? இப்போ தமிழ் மொழியோட எழுத்துக்கள் இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போ இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? பேசிக்காக நம்ம தமிழ் எழுத்து அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 2 வகைப்படும். தமிழ் எழுத்து எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். அது என்ன 2 வகை அப்படின்னா குறில் எழுத்து, மற்றொன்று நெடில் எழுத்து. இப்போ இந்த குறில் எழுத்து அப்படின்னா என்ன அப்படின்னா ஆ, இ, உ, ஏ, ஓ, இதெல்லாம் குறில் எழுத்து. இந்த குறில் எழுத்து இருக்கு இல்லையா, இது ஒலிக்கக்கூடிய மாத்திரை அளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாத்திரை. சரிங்க சார். இப்போது நெடில் எழுத்து என்னன்னு பார்த்துடலாமா? இப்போ நெடில் எழுத்து அப்படிங்கிறது ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. சரிங்களா? இது ஒலிக்கக்கூடிய மாத்திரை அளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 மாத்திரை. சரியா? சரி. இப்போது இந்த எழுத்துக்கள் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வல்லின எழுத்துக்கள், வல்லினம், அதுக்கப்புறம் மெல்லினம், அடுத்து ஒன்று என்னது அப்படின்னா இடையினம். எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். அது என்னென்ன? வல்லின எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்கள், இடையின எழுத்துக்கள். சரி, இப்போது வல்லின எழுத்துக்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இற்று. இது எல்லாம் வல்லின எழுத்துக்கள். இப்போ மெல்லினம் அப்படிங்கிறது இங்கு, இஞ்சு, இன், இந்த், இம், இன். இப்போ இடையின எழுத்துக்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீ, எரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல். சரிங்களா? ஸோ
இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, மெய்யெழுத்துக்கள், உயிர் எழுத்துக்கள் அப்படிங்கிறது 2 வகை இருக்குது. மெய், மற்றொன்று உயிர். இப்போ இந்த மெய்யெழுத்து அப்படிங்கிறது எத்தனை இருக்குது அப்படின்னா, மெய்யெழுத்து எத்தனை? 18. அப்போது உயிர் எழுத்து அப்படிங்கிறது 12. சரிங்களா? இது வந்து கேள்வியில் கண்டிப்பாக கேட்பாங்க. மெய்யெழுத்து எத்தனை, உயிரெழுத்து எத்தனை அப்படிங்கிறது. சரிங்களா? இப்போது இந்த கிளாஸில் இது வரைக்கும் போதும். நம்ம அடுத்த கிளாஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.